கேட்டிருப்பீங்க. தமிழகத்தில் மேல் இருக்கும் அந்த வளிமண்டல சுழற்சியானது தற்போது இன்னும் தீவிரமாகி இருக்கு. ஸோ இதன் விளைவாக தமிழகத்தில் ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையான தொடர சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தற்போது அந்த தகவலின்படி 22 மாவட்டங்களுக்கு கனமழை வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தற்போது நமது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதோடு மட்டும் இல்லாமல் நாளை பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை விடுவதற்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தற்போது தகவல் கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை என்று தற்போது அறிவித்துள்ளார்கள். இதே மாதிரி நாளைக்கு நம்ம தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் லீவ் ஆனது வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றது வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். குறிப்பாக மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இன்றைய தினம் கன முதல் மிக கனமழையும், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருக்கிறது. ஸோ இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் நியூஸ் வந்து தெளிவாக கேட்டிருப்பீங்க. இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை விடுவதற்கு வாய்ப்பு நாளைக்கு ரொம்பவே இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க கேட்டிருந்தீங்க இன்னும் இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தில் லீவ் வருமா வராதுன்னு. ஸோ பசங்க நல்லா கவனிங்க. இந்த 4 மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனமழையான தற்போது கொட்டி தீர்த்து நிற்குது. இதன் காரணமாக நாளைக்கு இந்த 4 மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழையான தற்போது தொடங்கி இருக்கு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு இந்த மாவட்டத்தில் லீவ் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அதனால எந்த லீவ் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே நம்ம டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணி போய் உடனே ஜாயின் பண்ணுறீங்க. எல்லா அப்டேட்ஸும் அங்கே டக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். மிஸ் பண்ணுறாதீங்க.